இந்த வீடியோ போட்டோம்னா இதுக்கு கீழேயே சிலர் கேட்பாங்க, அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் சிவன் கும்பிடணுமா இல்ல காலையில நேரத்துல கும்பிடலாமா, என்னால இரவுல விழிச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் காலையில எந்திரிச்சு விடிய காலையில நேரம்னே எழுந்திரிச்சு நான் சாமி கும்பிடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. இதுக்கான தெளிவை நீங்க கொடுத்துருங்களேன். இல்ல, சுவாமி ஏத்துக்க மாட்டாருங்கிற அந்த கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வழிபாடுங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் செய்யலாம். பிரார்த்தனைக்கு ஆச்சாரம் கிடையாது. ஆனால் பூஜைகளுக்கு ஆச்சாரம் உண்டு. நம்ம மனசு பிரார்த்தனைங்கிறது கோயில்ல நின்று பிரார்த்தனை பண்ணலாம். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையா, மருத்துவமனையில படுக்கையில படுத்திருக்காங்களா, அப்ப போய் அவங்க குளிக்கல, சுத்தமா இல்லை, அதெல்லாம் இல்லை. உயிர் போற தருவாயில ஒருத்தர் படுக்கையில கிடக்கிற போது தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம். இறைவனுக்கு இல்லை. இந்த ஆச்சாரங்களோ அல்லது வழிபாட்டு முறைகளோ சடங்குகள் சாங்கியங்கள் எல்லாமே நமக்காகத்தான். அதனால இரவு முழுக்க நல முடியல அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. பயப்படாம சுவாமி கும்பிடுங்க. ஒருவேளை தூங்கியாச்சு அப்படின்னா காலையில எழுந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி சுத்தபத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போகலாம், வீட்டில் பூஜை பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். தாராளமாக செய்யலாம். சாமி கண்ணை குத்திட மாட்டாரு அதெல்லாம்.